கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மாணவி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டு அந்த பாலியல் பலாத்கார சம்பவத்தில் ஈடுபட்டவங்களையும் போலீஸார் வந்து சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் தப்பு பண்ணவங்கள பிடிச்சதா காவல்துறை சொல்லுது. 300 சிசிடிவி கேமராவை அனலைஸ் பண்ணி கரெக்டாக முட்டி கீழே பார்த்து சுட்டு பிடிச்சதா சொல்கிறாங்க. அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்றத கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணட்டும். தப்பு பண்ணவங்கன்னா சந்தோஷம். இல்லை கணக்கு காட்டுறதுக்காக ஏதோ ஒரு 3 பேரை இது பண்ணாங்களான்றது அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாத வேலை இப்போ வேண்டாம். அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம். அதை அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஆனால் என் மனசில் இப்போ பிடிச்சவங்களை பற்றிலாம் கேள்வி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்க கேள்வி, சம்பவம் வந்து 11 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் நடந்ததா சொல்கிறாங்க. அந்த பெண்ணும் அந்த பையனும் வந்து எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்கன்றது தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா ஒரே ஒரு காவலர் கூட ரோந்து பணிக்கு வரல அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. போகிற இடத்துக்கெல்லாம் வந்து காவலரை வந்து வேலையை கேட்கணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அது இந்த புத்தி இருக்கிறவங்ககிட்டலாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த புத்திக்கெலாம் நான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவங்க நான் என்ன பதில் சொல்கிறது? ரோந்துன்னு உங்களுக்கு என்ன செக்யூரிட்டி போட சொன்னேன்? நான் தெளிவாக தான் சொன்னேன். நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்?